நீங்கள் க்ராஷே லேர்ன் பண்ணணும்னு டிசைட் பண்ணியிருக்கீங்களா? இனிமேல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வைக்க போகிறீங்களா? அப்போ கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஹவு டு சூஸ் த yarn அண்ட் ஹூக் ஃபார் மை இனிஷியல் ப்ராக்டிஸ். இந்த டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹூக்கை பற்றி பார்த்துடலாம். க்ராஷெட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 2 விஷயம் வந்து ஒன்று ஹூக், இன்னொன்று வந்து yarn. ஹூக்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஹூக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மல் ஒரு டெய்லரிங் ஒரு தையலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊசி இருக்கும். அதை வந்து ஊசி அப்படின்னு சொல்லுவோம், நீடில்னு சொல்லுவோம். ஸோ இங்கே க்ராஷெட்டில் பொறுத்த வரைக்கும் இதை நம்ம நீடில் ஒரு ஊசின்னு சொல்ல மாட்டோம். இதை வந்து நம்ம ஹூக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே வந்து ஹூக் மாதிரி ஒரு சின்ன இது இருக்கிறதுனால நம்ம வந்து ஹூக்குன்னு சொல்லுவோம். தமிழில் வந்து க்ரோஷா ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் லோக்கல் கடையில் எதுவும் வாங்கணும் அப்படின்னா க்ரோஷா ஊசி அப்படின்னா கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை கவுண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஏன் இத்தனை இருக்குது அப்படின்னா ஒன்று டிஃப்ரெண்ட் சைஸஸ். ஓகேங்களா? ஸோ எதுக்கு இத்தனை சைஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2.5 mm. ஸோ இதே மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா 0.5 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது 3 mm. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 2.5 mm நமக்கு வந்து 6 mm வரைக்கும் இது ஒரு செட் ஆஃப் ஹூக். ஓகேங்களா? ஸோ இந்த செட் ஆஃப் ஹூக் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்டை பொறுத்து அண்ட் நம்மளோட த்ரெட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த த்ரெட்டோட திக்னஸ் பொறுத்து இந்த நீடில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஒரு செட்டாக வாங்குகிறோம். ஸோ நான் ஒரு பிகினருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா கோ ஃபார் அ செட். இந்த மாதிரி ஒரு செட்டாக வாங்குங்க. ஏன்னா தனியாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு என்ன சைஸ் வாங்குறதுன்ற கன்ஃபியூஷன் வரும். ஃப்யூச்சர்லையுமே நீங்கள் வந்து ஒரு சைஸ் இல்லை இன்னொரு சைஸ் இல்லைன்னா ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கோ ஃபார் அ செட். இந்த மாதிரி ஒரு செட்டை வாங்கிக்கோங்க. ஸோ இந்த செட் வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த செட்டோடய சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்ஸும் இது ஒரு செட். ஓகேவா? இது ஒரு காம்போ ஆக்சுவலாக இந்த ஹூக் செட் அண்ட் இந்த ஒரு பாக்ஸும். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதர் யூஸ்ஃபுல் திங்ஸ் ஃபார் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதை விட குட்டி ஹூக்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை விடவும் மினிமமாக ரொம்ப சின்ன த்ரெட்ஸ்லாம் நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் இருக்குது. அண்ட் இந்த நீடில்ஸ் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் சீவிங். நம்ம சில இடத்துல வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிச் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேசிக் லேர்னருக்கு வந்து ஸ்டிச் மார்க்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பேசிக் திங்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் டேப் இருக்கும் அண்ட் ஒரு சிசர் இருக்கும். ஸோ இது வாங்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் செட்டாக அமைஞ்சிரும். இல்லைனா நீங்கள் தனித்தனியாக போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் இதோட காம்போவோட லிங்க் அண்ட் இதோட தனி லிங்க் எல்லாமே வந்து நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இனிஷியலாக அந்த செட்டை வாங்கிட்டீங்க. இதில் நான் எதை வந்து ஒரு பேசிக் ஒரு லேர்னராக நான் எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் வந்து நம்பர் 2. ஸோ இது வந்து 3 mm ஹூக். 3 mm வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசிக்காக ஒரு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் செயின் இல்லை ஒரு அதில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன டவல், ஒரு பேபி பிளாங்கெட் அப்படின்னா ஒரு பேபிக்குள்ளே அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து க்ராச்சர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து இந்த 3 mm வந்து கரெக்டாக. இல்லை நான் வந்து கொஞ்சம் டாய்ஸ் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஸ்டார்டிங்கே, நான் வந்து ஒரு சின்ன பால் மாதிரி அந்த மாதிரி அமிகுருமி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கோ ஃபார் திஸ் 2.5. ஸோ 2.5 வந்து பார்த்திங்கன்னா அமிகுருமி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து பிகினராக நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து யூஸ் பண்ணுறேன். ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ 2.5 நீங்கள் அமிகுருமி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கோ ஃபார் 2.5. ஸோ அமிகுருமினா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இதே க்ராஷே இந்த ஹூக் அண்ட் நீடில் வச்சு நம்ம வந்து டாய்ஸ் பண்ணலாம். ஸோ நிறைய விதமான டாய்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த டாய்ஸ்லாம் வந்து அமிகுருமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணுறதுக்கு கோ ஃபார் 2.5. ஸோ இது 2 பற்றி ஒன்று தானே சொன்னீங்க. அப்போ மீதி உள்ளதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வெரைட்டி ஆஃப் த்ரெட்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் திக்னஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஹூக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேவ் இட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் யூஸ். ஓகேங்களா? ஃபைனலாக பாட்டம் லைன் என்னென்னா கோ ஃபார் திஸ் 3 mm ஹூக். நீங்கள் இனிஷியல் ப்ராக்டிஸ்க்கு இதை வச்சு ஒரு சின்ன பேபிக்குள்ளே பண்ணலாம், ஒரு பிளாங்கெட் பண்ணலாம், ஒரு ரவுண்ட் மாதிரி சர்க்கிள் மாதிரி மேட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த 3 mm ஹூக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் சின்ன டாய்ஸ் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா யூஸ் திஸ் 2.5 mm ஹூக். ஸோ இது 2 தான் ஒரு பேசிக் லேர்னருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஹூக்ஸ்.
ஹூக்ஸ் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம த்ரெட்ஸ் பற்றி பார்க்கலாம். இதை எப்படி நம்ம ஹூக் அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி இதை வந்து த்ரெட்னு சொல்லாமல் யான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது யான், இது ஹூக். ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து இப்போது ஒரு கிளியராக இருக்கும். ஸோ அந்த யானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு பிகினர் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா டோன்ட் கோ ஃபார் காஸ்ட்லி யான்ஸ். காஸ்ட்லி யான்ஸ்க்கு உங்களோட மணியை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய தப்பு பண்ணுவோம், நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம யாருக்கும் வந்து கொடுக்கவும் போகிறதில்ல. ஸோ அதை நம்ம தான் வச்சுட்டு போகிறோம். ஈவன் தான் நம்ம அதை யூஸ் கூட பண்ணுவோமான்னு தெரியாது. பிகாஸ் நீங்கள் பேசிக்காக ஒரு செயின், ஒரு சின்ன மேட்டு அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் காஸ்ட்லியான யான்ஸ்க்கு போகாமல் இந்த மாதிரி பேசிக்காக நம்ம நியர்பை ஷாப்பில் கிடைக்கிற யான்ஸை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 கிராம்ஸ் இருக்கும். ஸோ 25 கிராம்ஸ் இருக்கும். அண்ட் வந்து இதை வந்து அக்ரிலிக்னு போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் கடையில் எப்படின்னா உள்ளன் நூல் அப்படின்னு கேட்டு வாங்கினீங்கன்னா எங்கேனாலும் கிடைக்கும். ஸ்டேஷ்னரி ஷாப் ஒரு த்ரெட் ஷாப் எங்கேனாலுமே வந்து உள்ளன் நூல் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக கிளைட் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு திக்னஸ்மே ஒரு பர்ஃபெக்ட் திக்னஸ் ஃபார் பிகினிங். ஸோ ஒரு பிகினிங் ஸ்டேஜ்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் திக்னஸோடு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட்டும் கூட. ஸோ இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா 12 rupees to 15 rupees தான் வருது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது கோ ஃபார் லைட் கலர்ஸ். லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் வியூ கிடைக்கும். நீங்கள் ஒரு டார்க் கலர் போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் போனீங்கன்னா நீங்கள் அது பார்க்கும்போதே நமக்கே வந்து ஒரு அடுத்தடுத்து நீங்கள் கற்றுக்கும் போது சொல்கிறேன். ஸோ அது கற்றுக்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் இருக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியாது. ஸோ நம்ம வந்து ஏன்னா வந்து ரொம்ப மைன்யூட்டாக அதை யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு பிகினராக இருக்கும்போது கோ ஃபார் லைட் கலர்ஸ். ஸோ இந்த மாதிரி யான்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ யானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்காக நம்மளோட நியர்பை ஷாப்பில் கிடைக்கிற யான் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதோட டைப் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக். நான் சொன்ன மாதிரி அக்ரிலிக்னு இருக்கும். ஸோ உள்ளன் யான் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். உள்ளன் நூல்னு கேளுங்க, கொடுப்பாங்க. அண்ட் ஒரு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணும்போது கோ வித் 3mm ஹூக். ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். பாய்.